வணக்கம். நேத்திக்கு பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சமாஜ்வாதி கட்சியை உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒரு கோரிக்கை முன்வச்சிருக்காரு. அதில் இஸ்லாமிய பெண்களுக்கு உள்ளொதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா அகிலேஷ் யாதவ் அவர்களே, இஸ்லாமிய பெண்களுக்கு உள்ளொதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து பெண்கள், பௌத்த பெண்கள், கிறிஸ்துவ பெண்கள், சீக்கிய பெண்கள் அவங்களாம் என்ன பண்ண முடியும்? அவங்களாம் தெருவில் போகணுமா? அது என்ன இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் குறி வச்சு நீங்கள் கேட்குறது, இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இந்தியா ஒன்றும் உங்கள் அப்பா வீடு சொத்து கிடையாது, உங்கள் சொத்து கிடையாது. அது பொதுமக்களோட சொத்து. அது பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்ய முடியும். பொதுமக்களுக்கு விரோதமான நடவடிக்கை இருந்தால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் போராடுவாங்க. கட்சிக்காரன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. அப்படி உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப அக்கறையும் பாசம் இருந்ததுன்னா, உங்கள் கட்சியில், உங்கள் சமாஜ்வாதி கட்சியில் எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அனைத்து உறுப்பினர்களுக்கு நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அனைத்து சீட்டையும் கொடுங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் கட்சி சமாஜ்வாதி கட்சிக்கும் ஒரு இஸ்லாமியரை தலைவராக்குங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இஸ்லாமியர் தான் எல்லா பொறுப்பிலும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நேராக நீங்கள் பாகிஸ்தானுக்கு பாருங்கள். அங்கே கவுன்சிலர்லேருந்து பிரதமர் வரைக்கும் இஸ்லாமியர் தான் இருக்காங்க. பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் கேட்குறது என்னென்னா, சிவனேன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்க இஸ்லாமியர்களை உங்களை மாதிரி ஆளுகள், அதாவது மத அரசியல் செய்கிறதுக்காக, மத பிரிவினை உண்டாக்க உங்களை மாதிரி ஆளுக உஸ்பி விட்டு இஸ்லாமியர்களை பிரச்சனையை கலவரம் பண்ண வச்சு இஸ்லாமியனாவே தீவிரவாதி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தோட உங்களை மாதிரி ஆளுக தான். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது நீங்கள் இஸ்லாமியில் உஸ்புற மாதிரி தான் தெரியும். உங்கள் நல்லங்க இஸ்லாமிய. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பண்ணுற கேவலமான மானங்கட்ட மத அரசியலை இந்துக்களும் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஜெயஹிந்த்.